Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது terracotta clay வச்சு எப்படி வந்து beads பண்றது and ruthracha beads பண்றதுன்னு பார்க்க போறோம். First நமக்கு தேவையானது terracotta clay. நான் வந்து இத Amazonல இருந்து வாங்கியிருந்தேன். 1 kg நான் வாங்குனது. First நமக்கு தேவையான அளவுக்கு terracotta clay எடுத்துக்கிறோம். நான் வந்து கொஞ்சமா எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. உங்களுக்கே தெரியுதா இந்த பிரேக்கேஜ் வருது. இந்த மாதிரி ஹார்டா இருக்க கூடாது. And வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டூல் மோல்டிங் டூல். இது வந்து நான் ரெண்டு சைஸ் வச்சிருக்கேன், ஒன்னு பெருசு ஒன்னு சின்னது. சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். நான் சின்னது ஏன் வாங்குனேன்னா நம்ம பீட்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும், டக்கு டக்குன்னு பண்ணலாம். சோ அதனால சின்னது வாங்கியிருந்தேன். அது வந்து 6 rupees. இப்போ வந்து நம்ம க்ளேவை நல்லா எப்படி வெட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம க்ளேல வாட்டர் ஆட் பண்ண போறோம். நான் வந்து என்கிட்ட காலி ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு, ஸோ அதில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாகவே லிக்விட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கலந்து லைட்டாக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்படியே மாவு மாதிரி பிசைங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு காயும். எனக்கு இன்னும் கொஞ்சம் லூஸா தேவைப்படுது, ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து எனக்கு இது கொஞ்சம் கரெக்டாக நான் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் லூஸாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ்? உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ லூஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்மூத்தாக இருக்கணும், ரஃப்பாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். அண்ட் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப கையில் ஒட்டாமையும் இருக்கும் அண்ட் கரெக்டாக ஷேப்பும் வரும். ஸோ அதனால் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதில் வந்து நான் ரெண்டாக பிரிச்சுட்டு இதை நல்லா நீட்டமாக உருட்ட போகிறோம். நீட்டமாக உருட்டினா தான் நம்மளுக்கு வந்து மோல்டுக்குள்ளே கரெக்டாக செட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து 1, 2, 3 இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ்க்குன்னு சொல்லியிருந்தேன். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா செயினுக்கான பீட். ஸோ அது வந்து நம்ம 4 சைஸ் அண்ட் 5th சைஸும் எடுத்துப்போம். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு வந்து 4th சைஸ் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் வந்து அந்த சைஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணேன். நீங்கள் மோல்டில் க்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோல்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த க்ளே கரெக்டாக எடுக்க வரும், ஸ்டிக்கியாக இருக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ரவுண்டாக ரோல் பண்ண போகிறோம். கரெக்டாக ரவுண்ட் சைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இது ரவுண்ட் சைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். பாருங்க, நம்ம ஃபுல்லாகவே ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து நீடில் வச்சு ஓட்ட போட போகிறோம். இதுக்கு வந்து நான் பெரிய ஊசி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோணி தைக்கிற ஊசி இல்லைன்னா புக்கு தைக்கிற ஊசி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஊசி, பெரிய ஊசி எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து நம்ம கரெக்டாக சென்டராக பார்த்து ஹோல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து செயினில் வந்து கோக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பாருங்கள்.
இப்போ நம்ம இதுக்கு ஓட்டை போட்ட மாதிரியே எல்லாத்துக்கும் ஓட்டை போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாமே இது பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க கிளே வந்து அதே பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. ஏர் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதை வந்து ரொம்ப நிறையா காற்று படுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா திரும்பி அதை ஹார்ட் ஆகிடும். நீங்கள் திரும்பி அதை லூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இந்த பாக்ஸில் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி நிறையா வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃபுல்லாக காய வச்சது. காய வைக்கிறதுனா நீங்கள் வந்து வெயிலில் தான் காய வைக்கணும்னு கிடையாது. நார்மலாக உங்கள் ரூமில் அப்படியே ஃபேன் கிட்டே வச்சுருந்தீங்கன்னா அப்படியே காஞ்சிரும். மேக்ஸிமம் 1 வீக் கிட்ட காய வைங்க. ஸோ காய வச்சிட்டோடனே பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் பேக் பண்ணுறது எப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ருத்ராட்சம் பீட்ஸ். இதுக்கு வந்து நான் என்ன ஷேப் எடுக்கிறேன்னா 4 and 5 எடுக்கிறேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ருத்ராட்சம் பீட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அதே ப்ரொசீஜர் தான். கிளேவை நல்லா வெட் பண்ணிக்கோங்க. நல்லா லூஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நீங்கள் ஆயில் வந்து மோல்டுக்குள்ளே அப்ளை பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக எடுக்கும்போது வரும். உங்களுக்கு வந்து அந்த பிரேக்கேஜ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணுறோம். இப்போ நான் எடுத்துருக்கிற சைஸ் வந்து ஃபஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அண்ட் இப்போ எடுக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா 4. இப்போ இதை நல்லா நம்ம ரவுண்ட் சைஸ் பண்ண போகிறோம். ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா ரவுண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்ஸ்டிக் வச்சுருக்கேன். சாப்ஸ்டிக்கில் அந்த நீடிலில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஹோல் போட போகிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஊசியில் கூட ஓட்டை போட்டுக்கலாம். பட் எனக்கு சாப்ஸ்டிக் தான் இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் சாப்ஸ்டிக்கில் போடுறேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். மென்ஸ் சீவுற சீப்பு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம இப்போது இந்த பீடை நல்லா உருட்ட போகிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அது ஸ்மஜ் ஆகிடும். நல்லா மேலோட்டமாக லைட்டாக அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மஜ் ஆகாமல் கரெக்டாக ருத்ராட்சம் மாதிரி வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா எப்படி இருக்குன்னு. ருத்ராட்சம் பீட்ஸ், ருத்ராட்ச கொட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஹோல் போட்டோம்ல, ஸோ அதில் வந்து இப்போ கரெக்டாக அதே மாதிரியே ஹோல் போட்டுக்கணும் 2 சைடும். பாருங்கள், ருத்ராட்சம் கொட்டை மாதிரியே இருக்குது. இதுவும் ஒரு 1 வீக் கிட்ட காஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து பேக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா குட்டி சைஸ், அந்த 4th சைஸ் எடுத்தோம்ல அந்த சைஸ் இப்போ நம்ம இது ருத்ராட்சம் பீட் பண்ணுறோம். இந்த ருத்ராட்சம் பீட்ஸ்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து காய லேட்டாகும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு 1 வீக் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி காய வச்சு பேக் பண்ணது கொஞ்சம் காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம பேக் பண்ணோன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் மாறிடும். அண்ட் நான் பேக் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அண்ட் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஐடியா வர. Until it's bye from Harini.